தக்காளி சட்னிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 5 தக்காளி, 5 வெள்ளைப்பூடு, 2 ஆனியன், 1 ஸ்பூன் சில்லி பவுடர். நல்லா வதங்கினோடனே இதை எடுத்து வச்சு அரைச்சிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. சில்லி பவுடர் பண்ணலாம். உங்களுக்கு பச்சை மிளகாய் இருந்தாலும் பச்சை மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சு ஆறினோன்னே அரைச்சிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சன்னு 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை லைட்டாக வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி சட்னி உள்ள சேர்த்துக்கிறோம். வதக்கின தக்காளியை மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி அரைச்சி இதில் உள்ள சேர்த்துக்கலாம். தக்காளி சட்னி ரெடி. சுட சுட சூடா டேஸ்டான தக்காளி சட்னி ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூ.